நீங்க கஷ்டப்பட்டு சம்பாதிச்ச பணம் உங்களுடைய பேங்க் அக்கவுண்ட்ல சும்மா தான் இருக்குங்களா? இல்ல வெறும் 5% வட்டிக்கு பிக்ஸ்டு டெபாசிட்ல போட்டு அந்த பணத்துக்காக நீங்க வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்களா? அப்ப உங்களோட பணத்தை நீங்க வளர்க்கவே இல்லைங்க. அதனுடைய மதிப்பு மெல்ல மெல்ல இழந்துட்டு இருக்கீங்க அப்படின்னு தான் அர்த்தம். 10 வருஷம் கழிச்சு உங்க கையில 10 லட்சத்துல இருந்து 50 லட்சம் ரூபாய் வரைக்கும் இருக்கணும்னு நீங்க ஆசைப்படுறீங்க அப்படின்னா 2026ஓட தற்போத மார்க்கெட் நிலவரப்படி நீண்ட காலத்துல உங்களோட பணத்தை பல மடங்கு பெருக்கக்கூடிய டாப் 3 மியூச்சுவல் ஃபண்டுகள் என்னென்ன அப்படிங்கிறத பத்தி தான் நீங்க இந்த வீடியோல பார்க்க போறீங்க. வாங்க நேரடியா விஷயத்துக்கு போகும். இன்னைக்கு நாம பார்க்க போற தலைப்பு என்னன்னா, எங்கிட்ட ஒரு 2000 ரூபாய் இருக்கு அல்லது ஒரு 5000 ரூபாய் இருக்குன்னு வச்சுக்குவோம். இத ஒரு 10 வருஷம் கழிச்சு ஒரு மிகப்பெரிய தொகையா நான் மாத்தணும் அப்படின்னா இந்த பணத்தை நான் எங்க முதலீடு செய்யணும்? இந்த கேள்விக்கான பதில் தான் இந்த வீடியோல உங்களுக்கு கிடைக்க போதுங்க. 2026ஆம் ஆண்டு சூழல்ல நீண்ட கால முதலீட்டிற்கு ஏற்ப டாப் மியூச்சுவல் ஃபண்டுகள் என்னென்ன, எதை பார்த்து அதை தேர்ந்தெடுக்கணும் அப்படிங்கிறத முழுசா இங்க பார்ப்போங்க. நண்பர்களே, பணவீக்கம் அப்படிங்கிறது ஒவ்வொரு வருஷமும் ஏறிக்கிட்டே போகுது. நம்ம பணத்தோட மதிப்பு குறையாம இருக்கணும்னா நாம குறைந்தது 12ல இருந்து 15% வருமானம் தரக்கூடிய இடத்துல தான் முதலீடு செய்யணும். அதுக்கு மியூச்சுவல் ஃபண்டு தான் ஒரு மிகச்சிறந்த வழிங்க. குறிப்பா நீங்க ஒரு தொழில் கடன் வாங்கி பிசினஸ் பண்றீங்க. அந்த பிசினஸ்ல வர லாபத்தை அப்படியே நீங்களே வச்சுக்காம அதுல ஒரு சின்ன பகுதியை எடுத்து மியூச்சுவல் ஃபண்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய எஸ்ஐபில இன்வெஸ்ட் பண்ணீங்க அப்படின்னா உங்க பிசினஸ் வளர்ற அதே நேரத்துல உங்களுடைய தனிப்பட்ட சொத்து மதிப்பும் பல மடங்கு உயருங்க. மொத்தம் 3 வகையான ஃபண்ட்ஸை பார்க்க போறோங்க. நாம முதல்ல பார்க்க போறது ஃபிளெக்ஸி கேப் ஃபண்டுங்க. இதுல ஃபண்ட் மேனேஜர் எல்லா வகையான நிறுவனங்களிலும் முதலீடு செஞ்சு கொடுப்பாருங்க. இதுக்கான சிறந்த பரிந்துரை என்னன்னா பராக் ஃபரிக் ஃபிளெக்ஸி கேப் ஃபண்டுங்க. ஏன் இது மிக சிறந்ததுன்னு பாத்தீங்கன்னா, இந்த ஃபண்டுல நாம இன்வெஸ்ட் பண்ணும்போது இந்தியாவில் இருக்கக்கூடிய டாப் கம்பெனிகள்ல முதலீடு செஞ்சு கொடுப்பாங்க. அதே மாதிரி கூகுள், மைக்ரோசாஃப்ட் போன்ற வெளிநாட்டு கம்பெனிகள்லையும் முதலீடு செஞ்சு கொடுப்பாங்க. ரொம்ப ரொம்ப ரிஸ்க் கம்மிங்க, ஆனா ரிட்டர்ன்ஸ் ஸ்டேபிளா உங்களுக்கு கிடைக்கும். ரெண்டாவதா பார்க்க போற அந்த ஃபண்ட் என்னன்னு பாத்தீங்கன்னா, வேகமான வளர்ச்சிக்கு உதாரணமா சொல்லலாம் மிட் கேப் ஃபண்ட் அப்படின்னு. கொஞ்சம் ரிஸ்க் எடுக்க தயார் அப்படின்னா நீங்க அதிக லாபம் சம்பாதிக்க நினைக்கிறீங்கன்னு அர்த்தம். இதுக்கான மிகச்சிறந்த பரிந்துரை என்னன்னா மோதிலால் ஓஸ்வால் மிட் கேப் ஃபண்டுங்க அல்லது HDFC மிட் கேப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் அப்படிங்கிற இந்த ஃபண்டுங்க. இதை ஏன் நம்ம வாங்கணும் அப்படின்னா, வளர்ந்து வர நிறுவனங்கள்ல முதலீடு செய்யும் போது 10 வருஷத்துல உங்களோட பணம் பல மடங்கு உயர வாய்ப்பு இருக்குங்க. இது ஒரு சூப்பரான சாய்ஸ். இது வேணும் அப்படின்னா நீங்க சூஸ் பண்ணிக்கலாம். ஆனா இதுல ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னா, நீங்க ரிஸ்க் எடுக்க தயாரா இருக்கணும். அடுத்தது நம்ம மூன்றாவதா பார்க்க போற ஃபண்டோடைய வகை என்னன்னா, அதிக லாபம் தரக்கூடியது, அதாவது ஸ்மால் கேப் ஃபண்ட்ஸ் சொல்லலாம். ரிஸ்க் எடுக்க துணிஞ்சவங்களுக்கு மட்டும்தான் இந்த ஃபண்ட் அப்படின்னு சொல்லலாம். ஏன் அப்படின்னா இதுல நிறைய ஏற்ற இறக்கங்கள் இருக்குங்க. அதாவது பணம் திடீர்னு ஏறும், திடீர்னு குறையுங்க. ஆனா 15 வருஷம் அப்படிங்கிறது நீங்க ஒரு டைம் அதுக்கு பிக்ஸ் பண்ணி கொடுத்தீங்க அப்படின்னா மற்ற எல்லா ஃபண்டையும் விட இதுல தான் அதிக வருமானம் உங்களுக்கு கிடைக்கும். இதுக்கான மிகச்சிறந்த பரிந்துரை என்னன்னா நிப்பான் இந்தியா ஸ்மால் கேப் ஃபண்ட் அல்லது குவாண்ட் ஸ்மால் கேப் ஃபண்ட். இதை ரெண்டுல ஏதாச்சும் ஒன்று நீங்க சூஸ் பண்ணிக்கலாங்க. சரி, ஃபண்டை நாம தேர்ந்தெடுத்துட்டோம். ஆனா இந்த 3 தப்பை மட்டும் பண்ணவே கூடாது. முதல் விஷயம் என்னன்னா, டைரக்ட் பிளான் மட்டும் எடுங்க. ஏஜென்ட் மூலமா போகாம டைரக்டா முதலீடு பண்ணீங்க அப்படின்னா 1% கமிஷன் உங்களுக்கு மிச்சமாகும். இது சின்ன விஷயம் மாதிரி தெரிஞ்சாலும் ஆனா 20 வருஷம் நீங்க இன்வெஸ்ட் பண்றீங்க அப்படின்னா பல லட்சம் ரூபாய் வித்தியாசத்தை உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்குங்க. ரெண்டாவது, பயந்து எப்பயுமே பணத்தை போடுறதை நிப்பாட்டிடாதீங்க. என்னன்னா மார்க்கெட் இறங்கும் போது பயந்து எஸ்ஐபியை நிப்பாட்டிடக்கூடாது. அப்பதான் உங்களுக்கான யூனிட் அதிகமா கிடைக்கும். மூணாவது, வரி விவரங்க. 1.25 லட்சம் ரூபாய்க்கு மேல லாபம் உங்களுக்கு கிடைச்சது அப்படின்னா 12.5% டாக்ஸ் நீங்க கட்டணுங்க. 2025-26 பட்ஜெட்டின் பிரகாரம் இதை அறிவிச்சிருக்கிறாங்க. இதையும் கொஞ்சம் ஞாபகத்துல வச்சுக்கோங்க. உங்களுடைய வயசு என்ன, உங்களுடைய கோல் என்ன அப்படிங்கிறத பொறுத்து தான் நீங்க இதை முடிவு பண்ணுங்க. அதாவது நீங்க எதுக்காக இந்த பணத்தை சேர்த்துறீங்க? உங்களுடைய குழந்தைகளுடைய கல்விக்காகவா அல்லது திருமணத்துக்காகவா அல்லது உங்களுடைய ரிட்டையர்மெண்ட்டுக்காகவா அப்படிங்கிறத நீங்க சூஸ் பண்ணிக்கோங்க. இதை பொறுத்து தான் ஒரு நல்ல ஃபண்டை நீங்க தேர்ந்தெடுக்க முடியும். மியூச்சுவல் ஃபண்ட் பத்தி வேற எதுவும் சந்தேகம் இருந்துச்சுன்னா கமெண்ட்ல கேளுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதா இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, உங்க நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க.